ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தா, சுனிதாவுக்கு ஏன் ஜாக்லின் மேலே அவ்வளோ வன்மம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஆக்சுவலாக இதெல்லாம் ஜாக்லினுக்கு பாசிட்டிவாக மாறுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. இது ஜனங்களோட புரிதலை பொறுத்து தான். ஏன்னா விஷாலை வந்து எல்லாரும் உள்ளே வந்து அடித்தாலும் விஷாலுக்கான ஓட்டிங்கில் அது பாசிட்டிவாக மாறியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது நியாயமானு கேட்டால் கண்டிப்பாக நியாயம் கிடையாது. ஏன்னா அவர் செஞ்ச தப்பை எல்லாரும் சொல்கிறாங்க, அதுக்கு அவர் அதை அக்செப்ட் பண்ணாமல் அது என் மேலே தப்பு இல்லை, என் மேலே தப்பு இல்லை, உள்ளே வந்து தர்ஷிகா சொல்லட்டும், அன்ஷிதா சொல்லட்டும்னு 1008 சப்பக்கட்டு கட்டினாலும் அவர் மேலே இருக்க தப்பை அவர் ஒத்துக்கல. இல்லை அவர் செஞ்சது வந்து எந்த வகையில் மற்ற 2 பொண்ணுங்களோடது அந்த கேமை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் அக்செப்ட் பண்ணாமல் பேசினாலும் அவருக்கான ஒரு தனி கூட்டம் இருக்குன்னா, பிளைண்ட் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து விஷாலை ஓட்டிங்கில் தூக்கி வச்சுருக்காங்க. அப்படின்னா ஜாக்லின்கான ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னாலுமே ஜாக்லின்கான கூட்டம் ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத விட ஜாக்லின்கான ஹேட்டர்ஸ் கூட்டம் தான் நிறைய இருக்குது அப்படின்னும்போது அவங்க பிஆரே வச்சுருந்தாலும் அதுவும் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னும்போது இப்போ ஜாக்லின் மேலே வன்மத்தை கொட்டுற சௌந்தர்யாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சுனிதாவாக இருக்கட்டும், ஏன் உள்ள ரயானுக்குமே வந்து ஜாக்லின் வந்து வின் பண்ண வேணாம் அப்படிங்கிற இடத்துல ஜாக்லின் வின் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியிலையும் சரி. அப்போது சௌந்தர்யா வின் பண்ணால் ஓகேவா அப்படின்னு கேட்டால் அவங்க போட்ட எஃபர்ட்டு ஏதோ ஒரு விதமான ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்னா அவங்கள வின் பண்ணுறதுக்கு அவங்க ஓட்டிங் போடட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முத்து போட்ட விஷயம் ஒரு சில ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. அவர் மண்டையை கழுவி கேம் ஆடினாலும், இல்லைனா வந்து அன்எத்திக்கலாக கேம் ஆடினாலும், இல்லை அறம்னு சொல்லிட்டு நம்மளை பிளேடு போட்டு போர் அடிச்சு சீசன் ஃபுல்லாக பேசியே கேம் ஆடி இருந்தாலும் வின் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிற ஆடியன்ஸ் அவருக்கு ஓட்டு போட்டால் பரவாயில்ல. ஆனால் ஜாக்லின் வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஹேட்டர்ஸ், சௌந்தர்யா இருக்கிற ஹேட்டர்ஸை விடவும், முத்துவுக்கு இருக்கிற ஹேட்டர்ஸை விடவும் ஜாக்லினுக்கு இருக்கிற ஹேட்டர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பொண்ணை உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ஹோஸ்ட்டும் சரி அடின்னு அடிச்சிருக்காரு அப்படின்னும் போது இதில் அதுக்காகவாது அந்த பொண்ணு வின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. பட் ஆனால் அதே இடத்துல அவங்களோட கேம் இந்த 2-3 வாரமாக ரொம்பவே சட்டில் ஆகிடுச்சு. அவங்க வந்து தனக்கான ஒரு ஸ்டாண்டை எடுத்து வச்சுருக்காங்கன்றது எந்த அளவுக்கு உண்மையோ இப்போ 2-3 வாரமாக அந்த ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் மிஸ் ஆகுறாங்களோ, ரூட் வந்து மாறிட்டாங்களோ, தீபக் அண்ணாக்கு சொம்பு தூக்குறாங்களோ, முத்துன்னு சொல்லி முத்துவோட அந்த எமோஷனல் பிளேக்குள்ளே இவங்களும் லாக் ஆகிடுறாங்களோ, மஞ்சரி அக்கான்ற மாதிரி எமோஷனல் லாக் ஆனாங்கன்னா இவங்க ஃப்ரெண்டுங்கிற மாதிரி லாக் ஆகுறாங்களோ, அது அவங்களுக்கு மைனஸாக போயிடுமோ, நம்ம வின் பண்ணலனாலும் முத்து வின் பண்ணால் பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துல இவங்களே அந்த கப்பை தூக்கி முத்துக்கு கொடுத்துருவாங்களோ அப்படின்னும் போது உங்களோட கேம் ஸ்பிரிட் எங்கே போச்சு ஜாக்லின் அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளே போன சுனிதா அந்த வன்மத்தை ஜாக்லின் மேலே அப்பட்டமாக கொட்டினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து உள்ளே வந்திருக்க அந்த ஓல்டு கண்டஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு வந்தது சுனிதாவும் வர்ஷினி தான் அப்படின்னும்போது சுனிதாவோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஜாக்லின் தான் இருக்காங்க அப்படின்னும்போது சுனிதா வந்து ஜாக்லின் கிட்ட வந்து ஜாக்லினோடது கேம் இவ்வளோ தான் அப்படிங்கிற இதுதான் ஜாக்லினோட கேம்னு அப்படியே உண்மையை உடைச்ச மாதிரி சோஷியல் மீடியாலாம் போட்டிருக்காங்க. நான் சொல்கிறது என்னென்னா ஜாக்லினோட கேம் அதுவாகவே இருந்தாலும் அதில் ஏதாவது லாஜிக் இருக்கா சுனிதா சொன்னது அப்படின்னு பார்த்தா கிளாப்ஸ் வரும்போது தான் அவங்க சைடு சேர்ந்து ஜாக்லின் ஆடுவாங்க, அதுதான் அவங்களோட கேம் அப்படின்னா ஜெஃப்ரிக்கெலாம் ஸ்டார்டிங்லலாம் எங்கே கிளாப்ஸ் வந்தது? இல்லை ஜெஃப்ரியை ஸ்டார்டிங்லேருந்தே தம்பின்னு சொல்லி அந்த ஸ்பேஸை கொடுத்தது ஜாக்லின் தான்னா அந்த ஜாக்லினை பற்றியே உள்ள அந்த வைல்டு கார்டு என்ட்ரி கிட்ட வந்து ஒருத்தர் விடாமல் சௌந்தர்யா வரைக்கும் பாய்ஸ் டீம் வரைக்கும் ஃபுல்லாக போயிட்டு வந்து ஜாக்லினை பற்றி தப்பாக பேசினது ஜெஃப்ரினா அவரை வந்து தம்பியாக பார்த்தது மட்டும்தான் ஜாக்லின் தப்பா? அப்போ சௌந்தர்யாவுக்கு ஒரு ஸ்பேஸை கொடுத்து சுனிதாவோ அன்ஷிதாவோ தர்ஷிகா இல்லை ஆனந்தியோ சரி சௌந்தர்யா கேமே ஆட தெரில, சௌந்தர்யாவெலாம் இன்னசென்ட் சொல்லாத, சாச்சனா வேணால் இன்னசென்ட் சொல்லி ஒத்துக்கிறேன், சௌந்தர்யாவெலாம் இன்னசென்ட் சொல்லாதன் ஹோல் கேர்ள்ஸ் டீமே சேர்ந்து சௌந்தர்யாவை அடிக்கும் போதுமே சௌந்தர்யாக்காக நின்னது ஜாக்லின் தான்னா அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன் கூட இருக்கிறதுனால என்னை நாமினேட் பண்ணுறாங்கன்னு சௌந்தர்யா ஒரு விதமான கான்ட்ரவர்சி வரும்போது சரி மச்சான் அது பண்ணால் நான் வந்து உன்னை விட்டு தள்ளி நின்றுக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்பேஸை கொடுத்தது ஜாக்லின்னா அந்த இடத்துல ஜெஃப்ரி உள்ளே போய் ஜெஃப்ரி சௌந்தர்யான்னு அவங்க க்ளோஸாக அக்கா தம்பின்னு ஒன்று பழகிற பட்சத்தில் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் சௌந்தர்யாவையும் மார்க் பண்ணது ஜெஃப்ரினா இந்த இடத்துல 2 பேர்கிட்டே அடி வாங்கினது ஜாக்லின் தான். சரி இதுதான் இப்படி இருக்குது, நம்ம கேமை நம்ம ஆடுவோம் அப்படின்னு பாய்ஸ் டீமுக்கு எதிராகவோ இல்லை நான் எனக்கான ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணி நான் ஒன்று ஆடுறேன்னா அங்கே அருண் ஜாக்லின் அடிக்கலையா, அருணை வச்சு தீபக் அடிக்கலையா, இல்லை தீபக் விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது விஷால் வந்து தர்ஷிகா லவ் அப்படின்னு வரும்போது தர்ஷிகா யதார்த்தமாக சொன்ன ஒரு விஷயம் ஜாக்லின் கிட்ட வர பட்சத்தில் ஜாக்லின் அதுக்கு சப்போர்ட் பண்ணி விஷால் கிட்டே அப்படி ஒன்று போகுதாடா அவங்க 2 பேருக்கும் நடுவில் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுற அப்படி மாதிரி ஒரு காமெடியாகவும் ஒரு ஃபன்னாகவும் இல்லை ஆஸ் எ ஃப்ரெண்டாக வேணா அவங்களால மீடியாவில் வந்து வெளியே அவங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் போது சொல்லும் போது அதை எடுத்துகிட்டு இப்போ தர்ஷிகா கிட்ட நீயே அதை எடுத்துகிட்டு போய் ஜாக்லின் கிட்ட சொன்னால் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிறது நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கணும், என்ன தான் ஜாக்லின் வந்து எனக்கு மீடியாவில் தெரியும் பண்ணுவோம் நாங்களாம் பேசுவோம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலுமே இந்த விஷயம் அவளுக்கு எப்படி போச்சு அது எனக்கு பிடிக்கல, அவள் வந்து இந்த விஷயத்தில் தலையிடுறது பிடிக்கல, எனக்கு
ஜாக்லின் கிட்ட இன்ட்ரெஸ்ட் பெருசாக வந்து அவங்க தலையிடுறது பிடிக்கலன்னு ஜாக்லின் கிட்ட வன்மத்தை கொட்டின விஷாலோ இன்றைக்கி விஷால் டவுனாக இருக்கும்போது அதே ஜாக்லின் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, இதில் சுனிதாக்கு எங்கே இதை இடிக்குது அப்படின்னு பார்த்தா டே ஃபஸ்ட்டில் இருந்தே, அதாவது டே ஃபஸ்ட்டில் அந்த பெட்ரூம் இந்த பெட்ரூமா அந்த பெட்ரூமான்னு கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் ஒரு கான்ட்ரவர்சி வரும் இல்லைங்களா, அதில் அந்த பெட்ரூமை மேக்கப் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை பெட்ரூம் அந்த சிங்கிள் பெட்ரூமாக இருந்தால் தூங்க ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி செலக்ட் பண்ணது சுனிதா தான். அப்படிங்கிற பட்சத்தில் இது அவங்களே ஒத்துக்கிறாங்க, இல்லை நான் தான் அப்படி செலக்ட் பண்ணேன் அப்படின்போது உங்களுக்கு கேமை விட பெட்ரூம் முக்கியமாக போச்சா? கேமில் வந்து இந்த ரூமை நம்ம செலக்ட் பண்ணதுனாலே நம்மளுக்கு அந்த நாமினேஷன் ப்ராசஸில் அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க, பாய்ஸு எங்களை யாரும் நாமினேட் பண்ணக்கூடாது ஒரு வாரம்னு சொல்லும்போது இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டேலேருந்தே அந்த கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத விட இந்த கேமை நம்ம ஆட வந்திருக்கோம்னா அதில் கம்ஃபர்டபுள் ஜோன் எதிர்பார்க்காம ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த கேம் ஆடலோன்னா அதில் கான்ட்ரவர்சிஸ் வரும்னா அதுக்காக நான் எனக்கான ஸ்டாண்டை எடுப்பேன்னு சொல்லி வெளியில் படுத்த ஜாக்லின் ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த கொசுக்கடியிலையும் கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஏசி இல்லாமையும் அங்கே வெளியில் படுக்கும்போது, அதாவது உள்ள ரூம்லேயும் ஏசி இருக்கும் தான், பட் ஆனால் இருந்தாலுமே கொசுலாம் வந்து அந்த சோஃபாலாம் இருக்கும்போது நிறைய இருக்கும், நைட்டில் வந்து வெளில தூங்க முடியாது, கார்டன் ஏரியாலையோ வெளியில் ஹால்லேயோ தூங்க முடியாது, செம்மையாக கொசு கிடைக்கும். அதே ரூமில் பெட்ரூம்லனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிற பட்சத்தில் கம்ஃபர்டபுள் இல்லைனாலுமே 2-3 நாளாக அழுதுகிட்டு வெளில படுத்த ஜாக்லின், இல்லை பாய்ஸ் டீமும் அதே காரணமாக வச்சு நாமினேட் பண்ணும்போதும் கேர்ள்ஸ் டீமும் அதே காரணமாக வச்சு சண்டை போடும்போதும் தனக்கான ஸ்டாண்டை ஸ்ட்ராங்காக எடுத்து ஃபஸ்ட்டு வீக்லேருந்து இப்போ 15th வீக் நெக்ஸ்ட் வீக்காக அவங்க நாமினேஷனில் நெக்ஸ்ட் வீக்காக எல்லோரும் நாமினேஷனில் வர போகிறாங்க. இது பிக் பாஸ் ரூல்ஸ். லாஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் கிடையாது, எல்லாருமே டிஃபால்ட்டாக நாமினேஷனில் வந்துருவாங்க அப்படிங்கிறது. அப்போ வந்துருவாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஜாக்லின். இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி அவங்க க்ரியேட் பண்ணது அவங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத விட ஒரு கேர்ளாக எனக்கு அது ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. அவங்க டைட்டில் வின்னர் ஆகுறாங்களே இல்லை, ஆனால் ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் அந்த ஸ்பேஸை தீபக்குக்கும் முத்துக்கும் இவங்களே விட்டு கொடுத்துருவாங்களோன்னு எனக்கு கோவமாக வருது. இருந்தாலும் அதெல்லாம் மீறி அவங்களுக்கு ரெட் கார்பெட் கிடைச்சதாகட்டும், இந்த 15th வீக் வரைக்கும் அவங்க நாமினேஷன் அப்படின்ற ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணதாகட்டும், இதை வந்து ரவி சாரே வந்து ஒன் ஆஃப் த டாப் ரிவ்யூவராக இருக்க அவரே வந்து வந்து உள்ளே வந்து சொன்னதாகட்டும், அப்புறம் வந்து தங்கப்புள்ளன் சோஷியல் மீடியாலலாம் எங்கேயும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஜாக்லின் தங்கப்புள்ளன், இதை வர்ஷினியோ ஃபேட்மேன் சாரோ வந்து சொன்னதாகட்டும், இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயம் ஜாக்லின் பற்றி சொல்லும்போது இது சௌந்தர்யாக்கும் உள்ள குத்துது கூட. இதுனா இதெல்லாம் சொல்கிறதுக்கு, ஏன்னா ஃபேட்மேன் சார் அப்புறம் வந்து சொல்கிறாரு, வர்ஷினியும் அப்புறம் சொல்கிறாங்க, பட் ஆனால் சுனிதா உள்ளே போய் ஜாக்லினை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அந்த வேலையை சுனிதா கரெக்டாக செஞ்சாங்க. அவங்க சொல்கிறதே வந்து ஜாக்லினோட ப்ளே வந்து கிளாப்ஸ் வச்சு அவங்க கேமை மாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறதும், அப்புறம் இப்போ ஓட்டிங் பேங்க் பார்த்து வந்து ஜாக்லின் வந்து அந்த கேம் ஆடிருக்காங்க அப்படின்னு இப்போ அப்படியே அல்ட்டா உல்ட்டா பில்ட்டி அடிக்கிறதும், ஓட்டிங் பேங்க் வெளில எப்படி இருக்குன்னு உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது. மேபி ஹோஸ்டோட அந்த வீக்கெண்டில் கிளாப்ஸ் வேணால் யாருக்கு எப்படி வருது, இல்லை அந்த கிளாப்ஸை வச்சு இந்த வீக்கில் இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க, ஜனங்க கிட்ட இவங்க ரீச் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர, இல்லை வைல்டு கார்டு என்ட்ரி உள்ளே வரும்போது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் வெளில தெரியுறாங்க அப்படின்னும் போது ஜாக்லின்கான விஷயம் அப்பயும் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுது. ரியாவோ மஞ்சரியோ இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங் பிளேயர் ஜாக்லின்னு சொன்ன இடத்துல கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்னும் போது அதை வச்சு தான் அவங்க கேம் ஆட, ஏன்னா அதில் ஒரு ஹிண்ட் பிக் பாஸே கொடுக்குற ஹிண்ட் தான் அது. வந்து ஆடுறவங்களுக்கும் சரி சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி அது ஒரு ஹிண்ட்னா அது அவங்கவுங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது அந்த கேமோட புரிதலை பொறுத்து. ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறது, சுனிதா வந்து அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து ஜாக்லின் கிட்ட அந்த கான்ட்ரவர்சி இருக்கும்போது அப்போயே ஒரு இடத்துல சொல்லுவாங்க என்எஃப்பி பாஸ்க்காக அந்த கேர்ள்ஸ் டீமில் இருக்கும்போது ஜாக்லினுக்கும் ஒரு வாட்டி என்எஃப்பி பாஸ் கிடைக்கும், சுனிதாக்கும் அது கிடைக்கணும் அப்படிங்கிற இடத்துல அந்த வீக்கில் ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து ஜாக்லினும் வந்து என்எஃப்பிக்காக நிற்கும், நான் எனக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்று இருப்பாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் அது மற்றவங்க கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து மெஜாரிட்டியாக சுனிதாக்கு கொடுத்துருவாங்க. அதையும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ அவங்கவுங்க கேமை அவங்க ஆடுற இடத்துல அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கு அடுத்த வாரம் சுனிதா எவிக்ட் ஆகிடுறாங்க. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு டேலேருந்தே வந்து நான் எஃபோர்ட் போட்டிருக்கேன், இல்லைனா வந்து அந்த பெட்டுக்காக நான் வெளிலலாம் படுத்திருக்கேன் அப்படின்னும் போது நான் அப்பத்துலேருந்து நாமினேட் ஆகிருக்கேன்னா நீ அது கண்டென்ட்டுக்காக பண்ண அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல சுருக்குன்னு வந்து என்ன சொல்கிறது சுனிதாவே வந்து ஜாக்லின்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து ஜனங்களை சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா அது சுவாரஸ்யமாலாம் இல்லை, இரிட்டேட்டாக இருந்தது அப்படின்னு சுனிதா சொல்லும்போது அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் சுனிதா? உங்களுக்கு அது தோணலை, அவங்களுக்கு அதை அவங்க கண்டென்ட்டாகவும் க்ரியேட் பண்ணியிருக்கலாம், சுவாரஸ்யமாகவும் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று அது அப்போதைக்கு அந்த கேமுக்கு தேவையான விஷயமாக தானே இருந்தது. அதுவும் பார்ட் ஆஃப் த கேம் தானே இருந்தது. நீங்கள் மேக்கப் ரூம் பக்கத்தில் இருக்குது, இல்லைனா பெட்டு தூங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும், மேக்கப் டேபிள் பக்கத்தில் இருக்குன்றது உங்களுக்கான கம்ஃபர்டபுள் ஜோன்னா அவங்க அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு வெளில வந்து கேம் ஆடுறது தான் முக்கியம்னு ஒரு ப்ரையாரிட்டி எடுத்து வைக்கிறாங்கன்னா, கொசுக்கடியில் தூங்குறாங்கன்னா, அதுக்கான பகையை சம்பாதிக்கிறாங்கன்னா, அதுக்கான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு டேலேருந்தே அவங்களுக்கான ஸ்டாண்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக அவங்க மூவ் பண்ணிருக்காங்கன்னா அது ஸ்ட்ராட்டஜியாக மூவ் பண்ணாலுமே முத்து மாண்டே கழுவது அவர் ஸ்ட்ராட்டஜினா, தீபக் சேஃப் பிளே ஆடுறது அவர் ஸ்ட்ராட்டஜினா, அதே தீபக் உங்களுக்கு ஃபேவரேட்டாக இருக்காருன்ற பட்சத்தில் அந்த சேஃப் பிளே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்
தெரியல அப்படின்னா பிஆர் அதாவது உள்ள கிளாப்ஸ் இருக்கவங்க கூட சேர்ந்து கேம் ஆடுறதும், ஓட் பேங்கிங் இருக்கிறது இல்லைன்னு தெரியாத பட்சத்துலேயே உள்ள அவங்க கூட சேர்ந்து கேம் ஆடுறாங்க நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஜாக்லின் மேலே வைக்கிறதும், அப்போ பிஆர் யாருக்கு இருக்குது, கிளாப்ஸ் வர்றதுலேருந்து தான் பிஆர் வருது அப்படின்ற பட்சத்தில் சௌந்தர்யாவை செகண்ட் வீக் தேர்ட் வீக்லேயே சென்ஸ் பண்ண மற்றவங்களாகட்டும், இல்லை அருணுக்கு கண்டிப்பாக பிஆர் இருக்கும். ஏன்னா போன சீசனோட வின்னரோட அவர் வந்து லவர் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கான ஏதோ ஒரு ஓட் பேங்க் வெளில இருக்கும், இல்லை அவருக்கான ப்ரொமோஷனை அருண் பண்ணுவார் அப்படிங்கிற இடத்துல அருண் கூடவும் இல்லை முத்து ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்லேயே ஸ்ட்ராங்காக தெரிகிறாரு, முத்து கூட சேர்ந்து இந்த கேம் ஆடலான்னு முத்து கூட அருண் கூட சேர்ந்து கேம் ஆடின தீபக் சேஃப் பிளே ஆடுறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரில அப்படின்னா ஜாக்லின் செய்கிறது மட்டும் உங்களுக்கு ஏன் சுனிதா குத்துது கூட இது? நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னா அதுக்கான பொட்டென்ஷியல் அவங்க போட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கான அன்ஃபேர் எவிக்ஷனை கூட நிறைய பேர் அன்ஃபேர்னு சொன்னாங்க. நான் சொல்லியிருப்பேன், நான் வந்து அன்ஃபேர்னு சொல்லியிருக்க மாட்டேன். நான் வந்து அவங்க ஆட்டிடியூடாக தான் இருந்தாங்க, ஒரு ஆட்டிடியூட் காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் தன் நாமினேஷன்லேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாய்ஸ் டீம் கூட சேர்ந்து பழகினாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அப்படி பழகும்போது தான் விஷாலுக்கும் அவங்க க்ளோஸு, முத்துக்கும் அவங்க க்ளோஸு, முத்துவை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தீபக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சீனியர்னு வச்சுக்கலாம், இல்லை தீபக்கோட ஃப்ரெண்டு. ஏன்னா தீபக் அண்ணான்னு மற்ற லேடிஸ்லாம் தீபக்கை கூப்பிடும்போது, இல்லை தீபக் சார்னு அதை கூப்பிடும்போது சுனிதா மட்டும்தான் தீபக்னு கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ உள்ள என்ட்ரியான சுனிதா கூட எப்போ சுனிதா வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாரு தீபக். இன்னொன்று வேற சொல்கிறாரு, சுனிதா வராங்கன்னு தெரிஞ்சோடனே ஒரு ஷேவ்லாம் பண்ணிட்டு ஹேண்ட்ஸமாக ஸ்மார்ட் ஆகிட்டாராம். ஏன்னா ஃப்ரெண்டு வராங்கன்னு தெரிஞ்சோடனே இவங்கெல்லாம் மீடியாலாம் அந்தளவுக்கு க்ளோஸாக வந்து அதான் சொல்கிறேனே, சௌந்தர்யா வந்து அந்த பிங்க் ஷர்ட் விஷயத்தில் தீபக்கை தொட்டால் இவர் ப்ரிஸ்டீஜ் இஷ்யூ ஆகிடுது. ஆனால் சுனிதா வந்து ஃப்ரெண்ட்லேயே அவர் ஹக் பண்ணி ஒரு டாஸ்க்லாம் வந்து எனக்கு சுனிதா ரொம்ப நல்லா தெரியும், சுனிதாவும் தீபக் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எனக்கு தெரியும் மீடியாவில் அப்படின்னும் போது அப்போல்லாம் ஹக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தீபக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சுனிதாவுமே இப்போ உள்ளே வந்தோடனே அந்த கொஸ்டினே எடுத்து வைக்கிறாங்க. அதாவது என்னென்னா ஜாக்லின் கூட, ஏன்னா ஜாக்லின் இப்போ தீபக் அண்ணா இவங்க க்ளோஸாக இருக்காங்கல்ல, அப்போ வந்து ஜாக்லின் கூட உங்களுக்கு இருக்கிறது ஓகேவா, ஜாக்லின் கூட வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது ஓகேவா, அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தீபக் சொல்கிறார். ஸோ இவங்க யாரை வந்து பகையை நினைக்கிறாங்களோ அந்த பகை வந்து மற்றவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற பட்சத்தில், இல்லை இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஜோனில் அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்கன்னும் போது இந்த இடத்துல இவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேமை விட்டு வெளில போய் சும்மா பேருக்கு கெஸ்ட் ரோலில் தான் ப்ளே பண்ண இப்போ வந்தாங்கன்னா இவங்களுக்கு பேச முதல்ல எதுவும் இல்லை அப்படிங்கிறத விட அப்படியே பேசணும்னு நினச்சாலும் உங்களுக்கான பாசிட்டிவ் ஷேடை காட்டி, இல்லை வந்திருக்க இந்த 2 வீக்ஸ் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அப்பார்ட் ஃப்ரம் த கேம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வெளில போய் அதை மெயின்டைன் பண்ணிக்கலான்னு இல்லாமல் எதுக்கு இப்படி வன்மத்தை கொட்டணும்னு ஒன்று இருக்குது. சரி, ஆர்னவா இதுதான் செஞ்சார்னா அவராச்சும் பரவாயில்ல, அவர் ஃபஸ்ட் வீக்லேயே வந்து என்ன சொல்ல அவருக்கானது அந்த பாய்ஸ் டீம் ஃபுல்லாக அவரை டார்கெட் பண்ணது அவருக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லலாம். இதில் சுனிதாவை எல்லாரும் தானே தாங்கினாங்க. சுனிதாவை வந்து அப்படி வந்து பாய்ஸ் டீம் உட்பட எல்லாருமே தாங்கினாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஜாக்லின் மேலே மட்டும் ஏன் கோவம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தால் ஜாக்லினை பார்த்தா நீங்கள் பொறாமப்படுறீங்க. நீங்கள் வந்து வந்துடலான்னு நினச்சிங்க, ஹோஸ்ட்டுக்கு வந்து வாரம் ஒரு கவிதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட என்ன சொல்கிறது இப்படியான ஒரு தமிழும் இல்லாமல் இங்கிலீஷும் இல்லாமல் கலந்து ஒரு லாங்குவேஜை கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவோ கொஞ்சம் வந்து ஃபன்னியாகவோ பேசிவிட்டு எப்படியோ ஒன்று தள்ளிடலான்னு நினச்சிங்க. ஆனால் அது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை, நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னா அது வந்து நாசுக்காக ஒத்துக்கிட்டு விட்டுணுமே தவிர நீங்கள் முன்னாடி வந்து அந்த ஜாக்லினோட விஷயம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு இப்போ ஜாக்லின் வந்து வின்னர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது, இல்லைனா ரன்னராவது ஆகிடுவாங்க, அட்லீஸ்ட் டாப் 3லையாச்சும் வந்துடுவாங்கன்னும் போது ஒரு விதமான ஜலசை நீங்கள் அவங்க மேலே கொட்டுற மாதிரி தான் இருக்குது. அது உங்களோட இஷ்டம் சுனிதா, பட் ஆனால் இது நல்லா இல்லை. உங்கள் மேலே எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. உங்களை குக் வித் கோமாளியில் அவ்வளோ நல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஒரு ஃபன்னியாக கண்டஸ்டண்ட்டாக நாங்கள் பார்த்தோம், நல்லா இருந்து என்ஜாய் பண்ணோம். பட் ஆனால் இங்கே பிக் பாஸ் ஷோவில் உங்களுக்கான இன்னொரு சைடையும் பார்க்கும்போது அதோட ஸ்மார்ட்னஸும் நல்லா இருந்தது, அந்த கிளவர் மூவும் நல்லா இருந்ததுன்னா அந்த ரெஸ்பெக்ட் அழகாக அப்படியே நீங்கள் காப்பாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இப்படி வன்மத்தை கொட்டிட்டு ஷோ முடிகிற இந்த நேரத்துக்கு உங்களோட இருக்கிற ரெஸ்பெக்டையும் நீங்கள் வந்து கெடுத்துக்கிறது அது உங்களுக்கே தான் பேக் ஃபயர் ஆகும் சுனிதா அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தோணுது. இந்த இடத்துல தீபக் கூட ஜாக்லின் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, தீபக்கோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஜாக்லின் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, ஜாக்லின் இப்படி தான் கேம் ஆடுறாங்க, ஜாக்லினோட கேம் இப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் யார் கூட வந்து யாருக்கு ஓட்ஸ் இருக்கோ அவங்க கூட சேர்ந்து அந்த கேம் ஆடுறாங்கன்னா அதனால தான் முத்துவோட ஓட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகுது, அதனால தான் தீபக்கோட ஓட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா இதை வந்து அவங்க யோசிக்கணும். யாருக்கு எவ்வளோ ஓட்ஸ் இருக்குன்னு உள்ளே இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாதுங்கிறது ஒன்று இருக்குது. இதில் ஜாக்லின் அவங்களுக்கான கேம் ஆடி அவங்களுக்கான ஆடியன்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கான ஆடியன்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்குது. எந்த அளவுக்கு ஹேட்டர்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு இல்லை அதை விட 2 மடங்கு ஜாக்லின்கான அந்த ஒரு லவபிள் ஆடியன்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்கள் என்ன வன்மத்தை கொட்டினாலும் அவங்களுக்கான ஒரு கிரெடிட் அவங்களுக்கு வரதான் போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும்
மட்டும் இல்லை, ஒருவேளை அவங்க டைட்டில் வின்னர் ஆகலைன்னா அதுக்கு காரணம் ஜாக்லினாக தான் இருப்பாங்களே தவிர நீங்கள் சொன்ன இந்த ரீசன்ஸாக இருக்காது. ஏன் ஜாக்லினாக இருப்பாங்கன்னு நான் சொல்கிறது ஆல்ரெடி நான் சொன்னதான். இவங்களே அந்த கப்பை தூக்கி தீபக் அண்ணா அண்ணான்னு சொல்கிற அண்ணா பாசத்தில் அண்ணா கிட்டேயோ இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்கிற முத்து கிட்டேயோ கொடுத்தா மட்டும்தான் அந்த வாய்ப்பை இவங்க மிஸ் பண்ணுவாங்களே தவிர இவங்களுக்கான ஸ்டாண்டை இவங்க இப்பயுமே எடுத்து வச்சா இவங்களுக்கான ஓட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, முத்துவோட பிளேவை புரிஞ்சுக்கிட்ட ஜனங்க முத்துவோட பிளேவை புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் முத்துவை ஃபஸ்ட்டில் வைக்க மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் முத்து மக்களையும் முட்டாளாக்கியிருக்காருன்றது புரிகிற பட்சத்தில் முத்துவை விடவும் ஜாக்லின் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கான ஒரே ப்ரூஃப் அவங்க எல்லா வாரம் நாமினேஷனில் வந்தது தான். நாமினேஷனில் எஸ்கேப் ஆகணும்னு அந்த கேம் ஆடின யாருமே டிசர்விங் கிடையவே கிடையாது அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன் பர்சனலாக. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் கூட எந்த முரண்பாடும் இல்லை, அதனால் நாமினேஷனில் வரல அப்படிங்கிறது வேறு. நாமினேஷனில் வரவே கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணி நீங்கள் ஆடினீங்கன்னா அப்போ ஜனங்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு பயம் இருக்குன்னா, ஜனங்களை சந்திச்சா நம்மளுக்கு ஓட்டு வருமோ வராதுன்னு உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே ஒரு சேஃப் ப்ளே தான் பண்ணுறீங்களே தவிர ஸ்ட்ராங் ப்ளே பண்ணல. அப்படிங்கிற இடத்துல முத்து கூட 2-3 வாட்டி நாமினேஷனில் வரலை அப்படின்னும் போது சரி ஓகே, முத்துக்கான கான்ட்ரவர்சி அங்கே இல்லை வரலன்னு வச்சுக்கலாம். ஆனால் தீபக் வரல அப்படின்னும் போது தீபக் சேஃப் ப்ளே பண்ணதுனால தான் வரல. தனக்கு எதிராக நிற்கிற யாரையுமே அவருக்கு வந்து இது வந்து இவரே சொல்லியிருப்பார் ஃபேட்மேனே. முத்துக்கும் தீபக்கும் என்ன வித்தியாசம்னா, முத்து வந்து ஒரு விஷயத்தை தனக்கு சரின்னு ப்ரூஃப் பண்ணுறதுல போய் உட்காந்து விளக்கம் கொடுக்கறது சரி, அதை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுறது. இப்போ போன வாரத்தில் அது ரொம்ப ஜாஸ்தியாகவே போயிடுச்சு முத்து வந்து விளக்கம் கொடுத்தது. ஆனால் தீபக் வந்து ஒரு பிரச்சனையும் ஒரு நாளைக்கு மேலே அதை இழுத்தடிக்க மாட்டார். அது தப்போ சரியோ பொய்யா ஒரு சாரியை வாயில் மோஸ்ட்லி சொல்ல மாட்டார். அப்படியே அதை மாட்டிக்கிட்டோம் இல்லை அது கான்ட்ரவர்சியில் வந்துடும், நாமினேஷனில் வந்துடும், வீக்கெண்டில் தப்பாக போயிடும்னு தெரிஞ்சால் உடனே அந்த இடத்துல பொய்யா ஒரு சாரி ரியலைஸ் பண்ணி கிடையாது, பொய்யா ஒரு சாரியை ஃபேக்காக ஒரு சாரியை சொல்லி அதை சரி பண்ணிடுவேன். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக அருண் கிட்ட அவர் சாரி கேட்டதும் அருணோட அந்த பிரச்சனையை அப்போவே சரி பண்ணதும். அதே மாதிரி மஞ்சரி விஷயத்துலையும் இவரோட கேப்டன்சியில் மஞ்சரி அப்படி பேசிட்டு மஞ்சரி கிட்ட அவருக்கு சாரி கேட்க இஷ்டமே கிடையாது. நம்ம அப்பவே பேசியிருக்கோம், இஷ்டமே கிடையாது. ஆனால் இது பிரச்சனை ஆக்கக்கூடாதுன்றதுக்காக அதை அப்போவே சாரி கேட்டுருவார். அதே மாதிரி ஜாக்லின் விஷயத்துலையுமே ஜாக்லின் இவர்கிட்ட சாரி கேட்டது என்ன சொல்கிறது, அது காலில் விழ வச்சு சாரி கேட்கும்போது ஜாக்லின் இவர்கிட்ட சாரி கேட்டதில் ஜாக்லினோட ஓட்டு அங்கே தான் ஜாக்லினோட ஹைப்பே ஜாஸ்தியாச்சு. ஜாக்லினுக்கான அந்த விஷயம், ஜாக்லினுக்கான ஹேட்டர்ஸ் கூட வந்து இந்த பொண்ணை இந்த அளவுக்கு வந்து பேசியிருக்க வேணாம் அப்படின்ற இடத்துல தீபக்கோட ஹைப்பும் ஜாஸ்தியாச்சு, ஜாக்லினோட ஹைப்பும் ஜாஸ்தியாச்சு. அப்படின்னும் போது அதுக்காக ஜாக்லின் கிட்ட அவர் சாரி கேட்கல. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அண்ணன் தானே அப்படின்னு போனா போட்டோன்னு ஜாக்லின் விட்டதுனால இன்றைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண அவங்க தீபக் கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்களே தவிர அவங்களே தான் அவங்க ஸ்டாண்டை விட்டு கொடுத்தாங்களே தவிர இதில் வந்து அவங்க சேஃப் கேம்லாம் ஆடவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் சுனிதா விட எவ்வளோ மடங்கு ஜாக்லின் வந்து இப்போ வந்து டாப் 5ல் வரத்துக்கு டிசர்விங்னா அவங்க டைட்டில் வின்னராக வரத்துக்கு முத்துவை விடவும் டிசர்விங் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த இடத்துல சுனிதா வன்மத்தை கொட்டினாலும் இல்லை வெளில இருக்க ஹேட்டர்ஸ் வன்மத்தை கொட்டினாலும் வர்ஷினியுமே உள்ள வந்து முத்து தான் எனக்கு ஃபேன் அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாலுமே லாஜிக்கலாக வச்சு பேசினா முத்துவை விடவும் எல்லா வாரமும் நாமினேஷனில் வந்து ஜாக்லின் தான் அதுக்கு டிசர்விங். அதுக்கான பெஸ்ட் ப்ரூஃபாக பிக் பாஸே அந்த ரெட் கார்பெட்டை கொடுத்தது தான், அதுதான் அதுக்கான பெஸ்ட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த இடத்துல சுனிதா வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத விட அவங்க வந்து இந்த அளவுக்கு பண்ண வேணாம் அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான். தேங்க்யூ.